நான் கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரோட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்தால் அவங்களுக்கு முதலுதவி பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அவங்களுக்கு எவ்வளோ காயம் ஆனாலும் சரி, காயம் ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு அதை பார்க்குறதுல எனக்கு கஷ்டமே இருக்காது. ஆனால் அதை முதலுதவி பண்ணுறதுல ஆர்வமாக இருப்பேன். ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுல. இது ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி ஒரு சம்பவம் என்ன நடந்தது அப்படின்னா, ரோட்டில் இருக்கும்போது ஒரே பயங்கர கூட்டமாக இருந்தது. அங்கே ஆம்புலன்ஸ் வேறு வந்திருந்தது. ஒரு ஜீப்பு ஒரு ஒயிட் கலர் ஜீப்பு அது அப்படி ஒரு மரத்து மேலே மோதி இருந்தது. ஒரு பைக்கில் ஒருத்தர் அடிபட்டு அவரை ஏற்றிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப கூட்டமாக இருந்தது. எனக்கு அது பொதுவாக இந்த மாதிரி இப்போல்லாம் நான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் நடக்கும்போது யாருக்கும் எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே வருவேன். நான் இந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்க போய் பக்கத்தில் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ, ஒரு பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கால் துண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அதை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அந்த விபத்தை போய் பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல வரேன். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி முதலுதவி பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருந்தேன். அவங்களுக்கு என்ன தான் அடிபட்டிருந்தாலும் சரி, அது எனக்கு அதை பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருந்திருக்கு. அதே நேரத்தில் நான் அவங்களுக்கு முதலுதவி பண்ணியிருக்கேன். முதலுதவி பண்ணுறதுல நான் ஆர்வமாக இருக்கேன். மற்றவங்க மாதிரி நிறைய பேர் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் முதலுதவியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதே 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு விபத்துன்னு வரும்போது, இது மாதிரி நிறைய விபத்துகள் ரோட்டில் போகும்போது பார்க்கும்போது நான் பொதுவாக வேண்டிக்கிறது உண்டு. என்னென்னா, யாருக்கும் எதுவும் அடிபட்டுருக்கக்கூடாது. அதே மாதிரி யாருக்காவது குறைவான அடிபட்டுனா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்றைக்கி பார்த்தா ரொம்ப அடிபட்டு ஒருத்தருக்கு காலே துண்டாயிடுச்சு. ஒரு சின்ன பையன். அந்த பையன் அவனுக்கு வயசு 20 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் ஒரு வன்மையானவனாக இருந்து இப்பொழுது நான் மென்மையானவனாக மாறி இருக்கிறேன் என்பது தான் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். அதாவது இந்த மாதிரி காட்சியை நம்ம பார்க்கக்கூட விரும்பக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுதான் மனித இயல்பு. மனித இயல்புங்கிறது இதுதான். மென்மையானவர்களாக மனுஷங்க மாறிட்டாங்கன்னா ஒரு இரத்த காயத்தை கூட பார்க்குறதுக்கு பயப்படுவாங்க அப்படிங்கிறது தான். ஒரு இரத்த காயம், அதாவது யாருக்கும் இந்த மாதிரி காயம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் அவங்களுக்கு அந்த மென்மையான அந்த மனித இயல்பு என்னவா யோசிக்குது, அதோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, யாருக்கும் இந்த மாதிரி ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த மாதிரி இரத்த காயம் இந்த மாதிரி கொடூரமான விபத்து யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை. ஏன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் சகித்து கொள்ள முடியாது. அந்த கோரமான வலி, அந்த மாதிரி இரத்த காயம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த அடிப்படையில் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படின்னு நினைக்கிறது தான் அப்படி மனித இயல்பாக இருக்கிறது. அப்படி நடந்தால் கூட போய் பார்க்குறதுக்கே அச்சப்படணும். இந்த மாதிரி கோர விபத்துகளை பார்ப்பதற்கே அச்சப்பட வேண்டும். அதுதான் மனித இயல்பு. அப்போ எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட மனித இயல்பு உடையவர்கள் தான் இந்த பூமியில் வாழப்போகிறார்கள். அப்படிங்கும்போது இந்த உலகத்தில் வன்முறை என்பதே முற்றுப்புள்ளி வன்முறை என்பது முடிவுக்கு வந்துவிடும். சரி, அப்படியெல்லாம் பார்த்தா இப்போ மருத்துவர்கள்லாம் சிகிச்சை செய்வாங்க. நிறைய ஆஸ்பத்திரிக்கு தான் அந்த பையனை தூக்கிட்டு போவாங்க. அப்போ மருத்துவர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் இப்படி நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிட்டாக்கா, அப்போ அவங்களுக்கு யார் மருத்துவம் பார்ப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். மருத்துவர்களே நிறைய பேர் மருத்துவம் படிக்க வருவாங்க. இது போன்ற காட்சிகளெல்லாம் பார்க்க முடியாமல் நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. மருத்துவ தொழிலிலிருந்தே விடுபட்டு போய்விடுவாங்க. அதனால் மருத்துவர் இது போன்ற சிகிச்சை செய்கிறார் அப்படின்னா அது நம்ம அந்த மாதிரி சிகிச்சை செய்கிறாங்கன்னா அது இன்றைக்கி தேவையாக இருக்குது. எப்படி இது போன்ற கோர விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நோக்கி மக்கள் போகிறாங்களோ, விபத்து ஏற்படுங்கிற அந்த பயமே இல்லாமல் எல்லாத்துக்கும் தெரியும். விபத்து ஏற்பட்டால் கோரமாக இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் வேகமாக போகிறாங்க. அதை பற்றி பயமே இல்லாமல் வேகமாக போகிறாங்க. அப்புறம் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள். அதுபோன்று அழிவை நோக்கி போகின்ற இந்த மனித மக்கள், பெரும்பாலான மக்கள் அழிவை நோக்கி போகிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி கோர விபத்துகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அழிவை நோக்கி போகிறாங்க. அது மாதிரி அழிவை நோக்கி போகிற
இந்த மக்களுக்கு மத்தியில் அந்த மருத்துவர்களும் அப்படி தான் இருக்காங்க. அழிவை கண்டு அவர்களும் பயப்படுவதில்லை, மருத்துவர்களும் பயப்படுவதில்லை, மக்களும் பயப்படுவதில்லை. அதனால் அழிவை நோக்கி பயப்படுறது தான் மனித இயல்பு. அந்த இயல்பை அடைந்து விட்டால் இது போன்ற சிகிச்சை செய்வதற்கு கூட மருத்துவர்கள் முன் வர மாட்டார்கள், பயப்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த மருத்துவர்கள் சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த மருத்துவர்களுடைய அப்படிப்பட்ட இயல்புடையவர்கள் என்னவாக இருப்பார்கள் என்றால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கவே கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால் அப்படி இந்த உலகத்தில் எல்லாருமே நினச்சிட்டாங்கனாக்கா இந்த மாதிரி காயங்கள், கொடூரமான விபத்துகள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாருமே பயந்துட்டாங்கனாக்கா இந்த உலகத்தில் வன்முறை என்பதே ஏற்படாது. அதே நேரத்தில் வன்முறை என்பதற்கு இடமே கிடையாது. அதே நேரத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போய்விடும். ஏன்னா வன்முறையை இப்போ ஒரு ரத்த காயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் துணிஞ்சு போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான், ஒரு வக்கர மனநிலை தான் இந்த உலகம் உருவானதுக்கே காரணமாக இருக்கிறது. இந்த உலகம் அப்படிப்பட்டது தான். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மனுஷங்களுக்கு என்ன தகுதின்னா இந்த மாதிரி வக்கரமான காட்சிகளை பார்ப்பதற்கு உனக்கு துணிவு இருக்கிறதா அப்படின்னா நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவனாக இருக்கிறாய் என்று தான் பொருள். நீ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீ பயந்துட்ட அப்படின்னா நீ பார்க்குறதுக்குன்னு இல்லை, அது உனக்கும் நிகழலாம், யாருக்கு வேணாலும் நிகழலாம், எனக்கும் நிகழலாம், உங்களுக்கும் நிகழலாம், யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி கோர விபத்துகள் யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம். அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு உனக்கு தைரியம் இல்லை என்றால் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு பொருத்தமானவர் அல்ல என்பது தான் உண்மை. அதனால் மக்கள் எப்படி அழிவு நோக்கி போகிறாங்களோ அழிவை நோக்கி போகிற மக்களால் இதுபோல் விபத்துகள் ஏற்படுகிறது. விபத்துகளில் இந்த மாதிரி கோரமான விபத்துகள் ஏற்படுகிறது. அது மாதிரி மருத்துவர்களும் இருக்காங்க. மருத்துவர்களும் அழிவை பார்த்து பயப்படுறது கிடையாது. அவர்கள் தான் இது போன்றவர்களுக்கு சிகிச்சை செய்கிறார்கள். அதனால் சிகிச்சை செய்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த மனுஷங்களோட அடிப்படை மனநிலை தான் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதற்கும் வன்முறைகள் ஏற்படுவதற்கும் குற்றங்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது. குற்றங்களை பார்க்கணும், அதில் அந்த அளவுக்கு மனசு மறத்து போயிடுது. அதனால் இந்த மாதிரி குற்றங்களை ரொம்ப ஆர்வமாக பார்க்குறது என்ன தான் ஆயிருக்கு, அந்தளவுக்கு மனசில் ஒரு பயம் எதுவுமே இல்லாமல் அழிவை நோக்கி அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்க மக்கள். அதாவது இதுதான் மனித இயல்பா அப்படின்னா இது மனித இயல்பு கிடையாது, இது மிருக இயல்பு. மனித இயல்புங்கிறது நாமெல்லாம் ஏன் தாவர உண்ணிகளாக இருக்கோம் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் ஏன் தாவர உண்ணிகளாக இருக்கோம்னா இது போன்ற கொடூரம் இப்போ ஒரு மிருகமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன் மாமிசத்தெல்லாம் நாம் சாப்பிட்றதில்ல? அதாவது நாமெல்லாம் அதாவது தாவர உண்ணிகள், மனுஷங்க தாவர உண்ணிகள். அதே நேரத்தில் மிருகங்கள் சிங்கம், புலி, கரடியெல்லாம் மாமிச உண்ணிகள். ஏன் நம்ம மாமிச உண்ணிகளாக இல்லை, ஏன் விலங்குகளாக தாவர உண்ணிகளாக நாம் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான கோரங்களை பார்ப்பதற்கு நம்மால் முடியாது. இந்த தாவர உண்ணிகளான நாம், அப்புறம் ஆடு, மாடு இவைகளுக்கு இந்த கோரமான காட்சிகளை பார்க்குறதுக்கே அந்த சக்தி கிடையாது. அதனால தான் நாமெல்லாம் விலங்குகளாக தாவர உண்ணிகளாக நாம் இருக்கிறோம். இப்போ மிருகங்கள்லாம் ஏன் அவைகளுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட பயம் கிடையாது. ஒரு ஆட்டை கடித்து கொதறி கொன்று அதோட துடிக்க கடித்து சாகடித்து அதை சாப்பிட்றது, அது மாதிரி ஒரு ஆட்டையோ மாட்டையோ மானையோ சிங்கமோ சிறுத்தையோ புலியோ கடித்து கோரமாக கடித்து சாப்பிடுதில்ல. அதுக்கு அந்த மாதிரியான மனநிலை இருக்குது, ஒரு கொடூரமான மனநிலை, மிருக மனநிலை. அது இருக்கிறனால தான் அது அந்த மாதிரி மாமிசத்தை அது சாப்பிடுது. அதெல்லாம் மாமிச உண்ணிகளாக இருக்கிறது. நாமெல்லாம் தாவர உண்ணிகள். மனுஷங்க அப்படி இல்லை, அவங்கெல்லாம் தாவர உண்ணிகள். அது மாதிரி ஆடு, மாடு இதெல்லாம் தாவர உண்ணிகள். அவைகளுக்கான இயல்பு என்னென்னா இந்த மாதிரி கொடூரமான காட்சிகளெல்லாம் பார்க்குறதுக்கு அவைகளால் முடியாது. அதுதான் நம்முடைய இயல்பு. அந்த இயல்பு நமக்கு கெட்டு போயிடுச்சு. அந்த இயல்பு இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அதை நாமளே மறைச்சி வச்சுருக்கோம், அல்லது உள்ளுக்குள்ளே புதைஞ்சு கிடக்குது. வெளியில் நிறைய மிருக மனநிலை, பேய் மனநிலை, இந்த மாதிரி நிறைய மனநிலை இப்போ நம்ம இந்த மாதிரி கோரமான விபத்துகளை பார்க்குறத பற்றி நமக்கு அச்சமே இல்லை. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்பாங்க. என்னதான் அந்த அளவுக்கு மனசு கெட்டுப்போச்சு, மனசு வக்கரமாக மாறிவிட்டது. மனம் முழுவதும் வன்முறை அதிகமாகி போச்சு. அதனால தான் ஆர்வமாக பார்க்குறது. அது மாதிரி தான் வண்டியை வேகமாக ஓட்டுறது கூட காரணம் அதுதான். ஏன்னா அந்த மாதிரி விபத்துகள் அவங்களுக்கு பயமே கிடையாது. விபத்துகள், கோரமான விபத்துகள், கை கால்கள் துண்டாகிறது, கொடூரமாக உடம்பெல்லாம் செதஞ்சு போகிறது, ரத்த சகதியில் உடம்பு கிடக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பயமே இல்லை. அதனால தான் வேகமாக போகிறாங்க. அதனால தான் மக்கள் ஆர்வமாக பார்க்குறாங்க அந்த விஷயங்களை. சினிமாவில் கூட அதை தான் வைக்கிறாங்க. அப்போ தான் அந்த படமே ஓடுது. அந்த அளவுக்கு மக்கள் வன்மையானவர்களாக மாறிவிட்டார்கள், வன்முறை மிகுந்தவர்களாக மாறிவிட்டார்கள், வக்கர உணவு படைத்தவர்களாக மாறிவிட்டார்கள்.
வந்து மருத்துவர்களும் அதற்கு தகுந்தாற்போல் மக்கள் எப்படி இருக்காங்களோ அதற்கு சிகிச்சை செய்வதற்கு மருத்துவர்களும் தயாராகி விடுகிறார். அதனால் மருத்துவர்கள் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஓகே, அது போற்றப்பட வேண்டிய விஷயமாக இருந்துட்டு போட்டோம். அதே நேரத்தில் அது வந்து மனித இயல்பு கிடையாது. மனித இயல்புன்னா அந்த காயத்தை பார்க்குறதுக்கு பயப்படணும். இந்த மாதிரி ரத்த காயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அப்போ தான் வந்து அவங்க பாதுகாப்பாக வாழ்வாங்க. ஒரு உயிரை பணயமாக வச்சு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு உயரமான மரத்தில் கூட ஏற மாட்டாங்க, ஒரு பனை மரத்தில் கூட ஏற மாட்டாங்க, ஒரு தென்னை மரத்தில் கூட ஏற மாட்டாங்க. ஏதோ ஒரு டக்குன்னு ஏதோ ஒன்று கரணம் தப்புனா மரணம், அந்த மாதிரியான செயலை செய்யவே மாட்டாங்க. விழுந்தால் கூட எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா மட்டும்தான் ஒரு செயலை செய்வாங்க. ஒரு விபத்து நடந்தால் கூட எனக்கு எதுவும் ஆகாதுப்பா அப்படின்னா மட்டும்தான் ஒரு செயலை செய்யணும். அதுதான் மனித இயல்பு. கீழே விழுந்தால் மரணம் தான். நீ ஒரு கணம் நீ தப்பிட்டன்னா, தவறி விழுந்துட்டன்னா உனக்கு மரணம் தான் அப்படின்னா அந்த செயலை மனுஷங்க செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு விபத்தை பார்த்து பயப்படணும், காயங்களை பார்த்து பயப்படணும், ரத்தத்தை பார்த்து பயப்படணும். அதுதான் அந்த பயப்பட வேண்டியவற்றுக்கு பயப்பட வேண்டும். அதுதான் வந்து மனித இயல்பு. சும்மா ரத்தத்தெல்லாம் பார்க்குறேன், நான் சர்வசாதாரணமாக பார்க்குறேன், எனக்கு நான் வந்து தைரியமானவன் அப்படின்னு சொல்லிடுறதெல்லாம் வந்து உண்மையிலே அது பெருமையே கிடையாது. அது நம்மளுடைய நாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மனசில் வந்து அன்பு, கருணை, ஈரம், இரக்கம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்றாக இருக்குது. அதனால் வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க, அல்லது வந்து அழுவாங்க, வருத்தப்படுவாங்க, ஐயோ அம்மான்னு வருத்தப்படுவாங்க. நல்லா பார்த்துட்டு ஐயோ வருத்தப்படுவாங்க. ஆனால் அந்த பார்க்குற ஆர்வம் கூட வரக்கூடாது. அதுதான் வந்து அந்த மாதிரி காட்சிகளை பார்க்குற ஆர்வம் கூட வரக்கூடாது. அதுதான் வந்து ஒரு மனித இயல்புங்கிறது. அதுதான் மனித உயிர்கள் அந்த அளவுக்கு மென்மையானவர்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அடங்கி நடப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள். இந்த அச்சுறுத்தல் தான், காயங்களை பற்றிய அச்சுறுத்தல், விபத்துகளை பற்றிய அச்சுறுத்தல், இந்த கோரமான விபத்துகள், கொடூரமான காயங்கள், இரத்த காயங்கள், இதை பற்றின அச்சுறுத்தல் தான் மனுஷங்க அடங்கி நடப்பதற்கு எதிர்காலத்தில் 2040க்கு பிறகு அல்லது இனிமேல் பிறக்கிற தலைமுறையினர் அவர்கள் மென்மையானவர்களாக இருப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்க போகிறது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து அந்த காயத்தை பார்க்குறதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர், நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து என்னாச்சுன்னு மட்டும் கேட்குறாங்க. மற்றபடி போய் எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ அதுதான் வந்து மனித இயல்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உடனே அவங்க வந்து பயந்துட்டாங்க, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும். அப்போ இது போன்று எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா வண்டியெல்லாம் வேகமாக ஓட்ட மாட்டாங்க, வண்டியே ஓட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்படித்தான் செயலிழக்கப் போகிறது. இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் எதிர்காலத்தில் 2040க்கு அப்புறம் ஏன் செயலிழக்கப் போகிறது என்றால், இந்த காயங்களை பார்க்குறதுக்கு, விபத்துகளை பார்க்குறதுக்கு மனித மனம் வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து விபத்துகளை பார்த்துக்கிட மாட்டாங்க. காயங்களை, ரத்தத்தை அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலேயே இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பார்த்தாலும் அவங்க பயப்படுவாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கும் அவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப அச்சப்படுவாங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் வந்து இனிமேல் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஏன்னா நீ அப்படி ஆகிறனால தான் இந்த மாதிரி விபத்துகளே ஏற்படுது. நீ வந்து டாக்டராக வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஜினியராக வேண்டிய அவசியம் இல்லை, கலெக்டராகவோ நடிகராகவோ எதுவோ ஆக வேண்டிய மனுஷனாக இருந்தால் மட்டும் போதும். நீ மனுஷனாக இருந்து ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு ஒரு குடும்பம், குழந்தைங்க, ஆடல் பாடல், விளையாட்டு, விவசாயம் அப்படின்னு ஒரு இயற்கையை இடையூறு செய்யாமல், பிறரை இடையூறு செய்யாமல், ஒரு நல்ல பண்புகளோடு, ஒழுக்கமாக, கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தாலே பிறருக்கு இடையூறு செய்யாமல் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, அதுதான் வந்து அவர்கள் மென்மையானவர்கள் என்பதற்கான அந்த மாதிரி வாழ்ந்தாலே போதுமானது. நீ வந்து இன்ஜினியர் ஆகணும், அப்புறம் இன்ஜினியர்னால் அவர் காரில் தான் போவார், கார் வாங்கணும்னு ஆசை. ஏன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன்? அப்போ தான் நிறைய சம்பாதிக்க முடியும். ஏன் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்? அப்போ தான் நிறைய சம்பாதிக்க முடியும், கார் வாங்க முடியும், பெரிய பங்களா கட்ட முடியும், அதில் 4 பேர்த்த வேலைக்கு வைக்க முடியும், அப்புறம் காருக்கு டிரைவர் வைப்பா, அவங்க வேகமாக போவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அப்புறம் விபத்துகள் நடக்கும். 4 பேர்த்த அடிமைப்படுத்தினா தான் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய முடியும். அப்போ அடிமைப்படுத்துறதுக்கும் நமக்கு வன்முறை உணர்ச்சி தேவை. பிறரை நீங்கள் வேலை வாங்குறீங்களா, தொழிலில் அதை இதை செய்யின்னு வேலை வாங்குறீங்களா, அதுக்கும் அது வந்து வன்முறை உணர்ச்சி. அது கூட உனக்கு வேலை வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீ மென்மையானவராக மாறிவிடு. பிற உயிரினங்கள், ஆடு மாடெல்லாம் இன்னொரு மாட்டை போய் வேலை வாங்கிக்கிட்டா இருக்குது, போய் அங்கே போய் புல் மெஞ்சி எடுத்துகிட்டு வா அப்படின்னா அப்படியே வேலை வாங்கிட்டு, சிங்கம் கூட இன்னொரு சிங்கத்தை வேலை வாங்காது, போய் அந்த கறியை, அந்த மானை போய் பிடிச்சிட்டு வான்னு வேலை வாங்கிக்கிட்டா இருக்குது. அப்போது அப்படி வேலை வாங்குறதெல்லாம் மனித இயல்பு கிடையாது, மனித பண்பு கிடையாது.
அதே நேரத்தில் ஒரு அம்மா தனது மகனை ஏதோ ஒரு சின்ன வேலை உதவி தான், சின்ன வேலை, அது வந்து உரிமையின் பேர். ஆனால் தொழிலில் வந்து நீ யாரையும் வேலை வாங்கக்கூடாது. தொழில் வந்து தனியாகத்தான் நீ பண்ணணும். தனியாக உனது தேவைகளை உணவு தேவைக்காக நீ தொழில் பண்ணுற அப்படின்னா அதற்கு எதற்காக நீ பிறரை வேலை வாங்குகிறாய் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அங்கே இருக்குது. அதனால் வந்து எதிர்காலம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, இந்த காயங்களை பார்க்குறக்கே பயப்படுவாங்க, ரத்தத்தை பார்க்குறக்கே அது ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரி விபத்துகள் யாருக்கும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா அப்படி யாருக்கான நல்ல பக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம வீட்டில் அல்ல ஏற்ற வீட்டில் யாருக்கா நடந்தாலும் நம்ம அவங்களுக்கு போய் பார்க்கணும். அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்தே ஆகணும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வந்துடக்கூடாது, அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து உறுதியாக இருப்பாங்க. அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நான் விபத்துக்களை பார்க்க மாட்டேன், ரத்தத்தை பார்க்க மாட்டேன், காயத்தை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் நீ காயத்தை பார்த்தாகணும், ரத்தத்தை பார்த்தாகணும். கொடூரமான காட்சிகள் உனக்காக காத்து கிடக்கின்றன. அதனால் அதைத்தான் அதை நீ பார்க்காமல் கடந்து செல்ல முடியாது. நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா கூட அது உன் கண்ணில் பட்டுரும். அந்த அளவுக்கு இங்கே நிறைய விபத்துகள் நடக்குது. நிறைய வந்து கொடூரமான மரணங்கள், அகால மரணம், இந்த சின்ன வயசுலேயே சாகிறது, இது எல்லாமே பார்க்கக்கூடாது. ஒரு 50 வயசில் ஒருத்தர் செத்து போகிறாருன்னா அதை கூட பார்க்குறதுக்கு மனசு வரக்கூடாது. அந்த அளவுக்கு மனித மனம் என்பது மென்மையாக மாற வேண்டும். ஒரு வயசாகி தான் ஒருத்தர் இறக்கணும், அதை வேணால் பார்க்கலாம். இன்னும் ஒரு சின்ன பையன் இறந்து போகிறது, ஒரு சின்ன பையனுக்கு இந்த மாதிரி ஆகிறது, இந்த மாதிரி காட்சிகளை பார்க்குறதும் தப்பு, அதை பேசுகிறதும் தப்பு. இன்னொருத்தர் பேசுகிறது கேட்குறதும் வந்து அந்தளவுக்கு கேட்கக்கூடாது. அந்த காதுகளுக்கு மென்மையான அந்த காதுகளாக மாறிவிட வேண்டும். கேட்கின்ற திறனில் அதில் ஒரு மென்மைத்தன்மை இருக்க வேண்டும். பேசுவதில் மென்மை இருக்க வேண்டும். இது போன்ற காட்சிகளை பிறரிடம் பேசுவதற்கு சுவாரஸ்யமாக இருக்குது. மச்சான் இங்கே பார்த்தியா, வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, காலே கட் ஆகிடுச்சு மச்சான் அப்படின்னு அவன் சொல்கிறான்னு நீங்கள் பேசுவதற்கு சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பேர் ஆர்வமாக பேசுவாங்க. அதனால் இது சுவாரஸ்யமான இந்த மாதிரி விஷயத்த பேசி ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தணும் பிறருக்கு அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது. இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கவும் கூடாது. அப்போ தான் இந்த உலகத்தில் வந்து இந்த மனுஷன் இப்படிப்பட்ட இயல்புடையவர்கள் இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கும்போது இந்த உலகத்தில் ஒரு விபத்து ஏற்படாது, ஒரு குற்றங்கள் ஏற்படாது, யாரும் வந்து ஒரு கொலைகள் ஏற்படாது, இன்னொருத்தருக்கு யாரும் துன்பங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ இனிமே பிறக்கிற குழந்தைகள் வந்து மென்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள். இதுபோன்று மென்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த காயத்தெல்லாம் பார்க்குற அந்த திறன் அவர்களுக்கு இருக்காது. அந்த 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 அளவுக்கு வன்முறை உணர்ச்சி அவர்களுக்கு இருக்காது. மென்மையானவர்களாக இருப்பார்கள். காயத்தையோ இரத்தத்தையோ பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் வந்து இந்த உலகம் வந்து எதிர்கால உலகம் அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு சாலையில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை அந்த காட்சி என் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது, நான் போய் பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே பார்க்காமலே போயிட்டாங்க அந்த கடை. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, அப்புறம் கேட்டு பார்க்காமலே போயிட்டாங்க. அந்தளவுக்கு பயப்படுறது தான் மனித இயல்பு. அதனால் வந்து அப்படி பயப்படுறவங்க சில வீட்டுக்கு போனால் வந்து நல்ல சிக்கன் பீஸு, லெக் பீஸுன்னு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனால் இது வந்து முரண்பாடு. அவங்களுடைய இயல்பு இது போன்ற காட்சிகளை பார்ப்பதற்கு அச்சப்படுகிற இயல்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் வீட்டுக்கு போனால் மாமிச உணவு சாப்பிடுகிறார்கள். அப்படின்னா இது ஒரு முரணான இயல்பு. இந்த இயல்பை அவர்களுடைய இயல்பையே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் இயல்பு மென்மையாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த மாமிச உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது போன்ற மென்மையான இயல்பு உடையவர்கள் மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் வந்து அது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும் என்பது